கேப்ஸ்டவுன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் ஆகிய நாடுகளுக்கு இந்த சம்மரில் ஸ்பெஷலான ஒரு குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் டேஸில் போகிறத விட இந்த குரூப் டூரோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சலுகை. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் பணமும் மிச்சமாகும். மே 31க்குள்ளே டிக்கெட்டை புக் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த சலுகை. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் லிமிட்டட் டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். கேப்ஸ்டவுன் ஹாலிடேஸ். ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆறுமுககுமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, ருக்மணி, யோகி பாபு, கேஜிஎஃப் அவினாஷ் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் எஸ். இந்த திரைப்படம் இப்போதான் சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் உண்டான சிறப்பு காட்சிகள் போடப்பட்டது. இந்த படத்தோடைய விமர்சனத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எஸ், இந்த திரைப்படத்தோடைய கதை என்ன? ஏஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எல்லாமே தெரியும், நம்ம சீட்டு விளையாடி இருப்போம். அதில் ஏ நம்பர் வரும். அந்த ஏ நம்பரை நம்ம 1ஆம் நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம், 14ஆம் நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். படம் முழுக்க மலேசியாவை சுற்றியே நடக்குது. மலேசியாவில் ஒரு வேலை செய்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள். அங்கே ஒரு ஹீரோயினை சந்திக்கிறார். அந்த ஹீரோயினை சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள காதல் மலருது. அந்த காதல் மலர்ந்த பிறகு விஜய் சேதுபதிக்கு ஒரு பிரச்சனை, அந்த ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையிலிருந்து எப்படி சமாளிக்கிறாரு, அதுக்கு தேவைப்பட்ட பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாரு, இல்லை வேறு வழியில் சம்பாதிக்கிறாரா அப்படின்றதான் இந்த படத்துடைய சுருக்கமான கதை. ஒன்றும் பெரிய கதையெல்லாம் கிடையாதுங்க, ஒரு சாதாரண கதை தான். ஹீரோயின் ருக்மணி அவர்கள் அவங்க ஒரு ஸ்டெப் டாட்டராக வளர்கிறாங்க. அந்த வீடை எப்படியாச்சும் தனக்கு வாங்கிக்கணும்னு சொல்லி பிருத்திவிராஜ், அதாவது பப்ளு பிருத்திவிராஜ், மலையாள ஆக்டர் இல்லைங்க, பப்ளு பிருத்திவிராஜ், நம்ம பல திரைப்படங்களை தமிழ் படங்களை பார்த்துருப்போம். அவர் வந்து ஸ்டெப் ஃபாதராக இருக்கார். அந்த வீட்டை எப்படியாச்சும் இவங்க வாங்கணும்னு அதுக்கு தேவையான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி நம்ம கேஜிஎஃப் அவினாஷ் கிட்ட போக்கர்னு சொல்லுவாங்க, அதாவது சீட்டு விளையாட்டு, 2 சீட்டு வச்சு இந்த கிளப்பில் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காயின் மாதிரி கொடுப்பாங்க, அந்த காயினை வச்சு இவங்க விளையாடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் அந்த காயினில் எவ்வளோ அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போவாங்கல்ல. இந்த மாதிரி நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கதைக்களம் உள்ள ஒரு படம். அந்த விளையாட்டில் விஜய் சேதுபதி வெற்றி பெற்றாரா, வெற்றி பெற்ற பணத்தை வச்சு கதாநாயகியோட கடனை அடைச்சி அந்த வீட்டை மீட்டெடுத்தாரா, இல்லை இவருக்கு உண்டான விஷயத்தை அந்த பணத்தின் மூலமாக நிறைவேற்றிக்கிட்டாரா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய பேசிக்கான கரு. இதுதான் வந்து ஏஸ் படத்துடைய கதை. ஏஸ் படம் யோகி பாபு நட்பு ரீதியாக வந்து மலேசியாவில் ஒன்றா தங்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. யோகி பாபு ஒரு வேலை செய்கிறாரு. யோகி பாபு பண்ணுற காமெடிகள் முதல் பாதியில் ரசிக்கும்படியாக இருக்குது, 2ஆம் பாதியில் கொஞ்சம் யோசிக்கும்படியாகவும் இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்படியே விஜய் சேதுபதியோட கேரக்டர் எவ்வளோ அழுத்த திருத்தமாக இருக்குது இந்த படத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே டேரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தாரு. நீங்கள் எல்லாருமே கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. அந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு, ஆறுமுககுமார் அப்படின்றவர். சரி, இந்த படத்தோடைய ஸ்பெஷலான விஷயம் என்ன சொல்லலாங்க அப்படின்னா, சரி முதல் பாதியில் வந்து ஒரு கேம்லிங் நடக்குது. அந்த கேம்லிங்கை பேஸ் பண்ணி படம் ஃபுல்லாக போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, ஆனால் கதை வந்து வேறு ரூட்டில் திருப்புறாங்க. சரி ஓகே, படத்துக்கு ஏசுன்னு டைட்டில் வச்சு இந்த படத்தின் மூலமாக இந்த ஏஸை வச்சு ஓகே கார்டை வச்சு ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா, ஏதோ கொஞ்ச நேரம் தான் அந்த காட்சி அமைப்பிலே வந்தது. அது மட்டும் இல்லை, கேஜிஎஃப் அவினாஷ் ஒரு மலேசியாவில் ஒரு கேங்ஸ்டர், ஒரு ஸ்மக்லிங், ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு பணத்தை வட்டிக்கு ஒரு எல்லா ரூபத்துலேயும் இருக்கிற ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கலாமே. அந்த பெரிய ஆள்கிட்ட இவர் வந்து கார்டு விளையாடுறாரு. கார்டு விளையாடும் போது ஃபோர்ஜரி பண்ணி அந்த வில்லனே ஜெயிச்சிடுறாரு. என் கடனை அடைக்கிறதுக்கு நீ உனக்கு 1 வாரம் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த 1 வாரத்துக்குள்ளே எப்படி அந்த கடனை அடைக்கிறாரு, இல்லை வில்லனை எந்த ரூபத்தில் பழி வாங்குறாரு அப்படின்லாம் சில மேஜிக் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. பட் அது சுவாரஸ்யமாக ஸ்க்ரீன் பிளேயில் ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து அது பாதி தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கதாநாயகியாக வர ருக்மணி அவங்க வந்து இயல்பாக நடிச்சிருக்காங்க. சாஃப்டாக ஒரு காமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ரோஷமோ ஒரு ஆரவாரமோ எதுவுமே தெரியல அவங்களுடைய இது இல்லை. இயல்பாக ஒரு படத்துக்கு ஹீரோயின் தேவை அப்படின்றதுக்காக வந்து அழகாக வந்து போட்டிருக்காங்களே தவிர, அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து ஒரு ஹைலைட்டாக நிற்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். நண்பனாக வர யோகி பாபு மலேசியாவில் வந்து ஒரு குப்பால்ன்ற மாதிரி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு காமெடிகள் வந்து ஒரு இடங்களில் சிரிப்பு வருது, ஒரு இடங்களில் இது ஓவராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க வைக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கதை வந்து நம்ம இப்படி தான் போகும் பழகுது, இந்த கேம் வச்சே நமக்கு கதை நகரும் பழகுது அப்படின்னு வந்து இன்ட்ரோல் வரதுக்கு ஒரு ட்விஸ்டோடு வந்து முடிக்கிறாங்க. சரி ஓகே, கதை வந்து விறுவிறுப்பாக நகரும், ஓகே இதை வச்சு தான் படமே நகரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா, சம்மந்தம் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வில்லன் வந்து ஹீரோ கேங்கை துரத்துறது, படத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க 2ஆம் பாதி ஃபுல்லாக.
மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லாட்ரி அடித்து அதில் ஒரு பணம் சேருது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி தன்னிச்சையாக செயல்பட்டு ஒரு பேங்க்லேருந்து பணத்தை கொள்ளடிச்சு அந்த பணத்தை எடுத்து போடுறாரு. மொத்த பணத்தையும் வச்சுட்டு இந்த பணத்தை எல்லாம் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே ஒரு இன்னொரு ட்விஸ்ட்டு வருது. எல்லா பணமும் வந்து வில்லன் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் வந்து எல்லா பணமும் வந்து ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் வேணும்னு நினைக்கும்போது அந்த பணத்தை யாருக்கு பிரித்து கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பல ரூபங்களில் வந்து கதை நகர்ந்துகிட்டே போகுது. நடுவில் காதல், ரொமான்ஸு, காமெடி, ப்ளஸ் வந்து ஃப்ரெண்டாக வர இன்னொரு கேரக்டர் கல்பனான்ற ஒரு கேரக்டர், இதெல்லாம் போட்டு சுற்றி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க படத்தை. சரி, நம்ம எதிர்பார்த்துட்டு வந்தது ஒரு கதையாக இருக்கும்னு பார்த்தா இவங்க சொல்ல வந்து வேறு ரூபத்தில் ஒரு கதையாக போய்கிட்டு இருக்குது. சரி, என்னடா இது எப்படியாச்சும் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் விறுவிறுப்பாக காட்டுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து படம் இழுத்துனே போயிட்டுருக்காங்களே, என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியும் நம்மளை யோசிக்க வைக்குது. அங்கங்கே சில காமெடி காட்சிகளும் வந்து ரசிக்கபடியாக இருந்தால் கூட முழுமையான கதையாக இது என்ன ஒரு முழுமையான கதையில் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தருது. சரி, கேம்லிங் விளையாடுறாங்களே அதுதான் படத்தோட ஃபுல் கதையாக இருக்கும் அப்படி எதிர்பார்த்தா சரி அதுவும் இல்லை. சரி, ஹீரோயினோட பிரச்சனையை தீர்க்க வைக்கிறது ஒரு கதையாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் பெருசாக எடுபடலை. ஸோ அதை எப்படி சொல்கிறதுனா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு காலை வச்சுட்டு நகர்ற மாதிரி தான் கதையை களம் நகர்ந்துகிட்டே இருக்குது. சரி, அடுத்தது என்ன பார்க்கலாம், அந்த படத்தோடைய இசை பார்க்கலாம். சாங் வந்து பெருசாக எடுப்படலாம் கூட பின்னணி இசை நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா படத்துக்கு இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி பின்னணி இசையை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த படத்துடைய ஒளிப்பதிவும் வந்து அருமையாக மலேசியாவில் அழகாக படம் பாட்டு காமிச்சிருக்காங்க. சாலை ஓரங்களில் நடக்கிறது, இரவு நேரங்களில் எப்படி இருக்கும், மலேசியாவில் வந்து ஒருத்தங்க இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்கன்னா எப்படி தங்கியிருப்பாங்க, எப்படி எந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒளிப்பதிவு மூலமாக வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் வந்து அழுத்தம் திருத்தமாக இல்லையோ அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து கேள்விகளை எழுப்புது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சரி விஜய் சேதுபதியோட ஆக்டிங் தான் சார் நம்ம மெயினாக பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு போகும்போது ஒரு மெனுக்கட்டு ஒரு நடிச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு காமாக ஒரு பாயாக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கே தவிர. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாராஜான்ற ஒரு திரைப்படம், அந்த மகாராஜா திரைப்படத்துக்கு பிறகு அவர் அடுத்த படம் ஸ்கிரிப்ட் எப்படி செலெக்ஷன் பண்ணிக்கணும், அடுத்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன ஒரு அந்த படத்தை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு படத்தில் நடிச்சாரு அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் இயங்க வைக்குது. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அமைப்புகள் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. விறுவிறுன்னு போகிற முதல் பாதி நல்லா இருந்தால் கூட இரண்டாம் பாதியும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இது சூப்பர் படம்னே நம்ம சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ஒரு புதுவிதமான முயற்சியை கையாண்டுருக்காங்க. அந்த கையாண்ட விதத்தில் அதை ஃபுல்லாக நிறைவேற்றாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கே வந்து என்னடா இது வழக்கமாக வந்து வில்லன் துரத்திட்டே இருக்கானே, எப்போ பார்த்தாலும் வந்து அடிக்கடி சண்டை நடக்குது, வில்லனுக்காங்க இவருக்காங்க திரும்ப எழுந்து திரும்ப சண்டை போட்டுருக்காங்களே தவிர ஒரு முடிவுக்கு வருவாங்கப்பா அப்படின்ற மாதிரியும் நம்மளை வந்து யோசிக்க தோணுது. 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் நல்ல ஒரு சுவாரஸ்யமாக வந்து கதைக்களத்தை கையாண்ட அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவும் கையாண்டு இருந்தாங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு இந்த படம். ஃபீலினுடைய நல்ல விறுவிறுன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லியிருக்கலாம். பட் அதில் விஷயத்தில் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்களோ அப்படின்றது தான் தோண வைக்குது. மொத்தத்தில் ஏஸ் திரைப்படம் என்ன சொல்ல வரலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சீட்டு விளையாடிருப்பீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏஸ் நம்பரை நீங்கள் 1ஆம் நம்பரும் யூஸ் பண்ணலாம், 14ஆம் நம்பரும் யூஸ் பண்ணலாம். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்தை எந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.